டெய்லி இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு போட்டால் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. இன்ஃபேக்ட் எனக்குமே பிடிக்காது. மாவு இருந்தாலுமே வேறு வேறு டிஃபன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்கர், சாண்ட்விச்லாம் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கடையில் வாங்கி கொடுத்தா தான் ஜங்க்கு, வீட்டில் வாங்கி கொடுத்தா ஹெல்த்தின்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் அது கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நம்ம ப்ரிஃபர் பண்ணி தானே செய்வோம். அதை சொல்ல வந்தேன். நான் இன்றைக்கி பேட்டிக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பேட்டி மட்டும்தான் ஹோம்மேட். அதுக்கப்புறம் கடையில் வாங்கின பர்கர் பண்ணை பட்டர் போட்டு 2 சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கடையில் வாங்கின சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டையும் அப்படி ஈக்குவலாக போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தக்காளி, வெங்காயம், கேபேஜ் எல்லாமே நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி போடலை, ஏதோ லேசி மூடில் இருந்ததுனால வெறும் பேட்டி வச்சுட்டு சீஸ் துருவி அடுப்பில் வச்சு அந்த சீஸ் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பசங்கள்கிட்ட கொடுத்தேன். எப்படி இருக்கு? என்னப்பா